Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily. நான் என்ன யூகிக்கிறேன்னா அவருடைய பிறந்த நாள் 22ஆம் தேதி ஜூன் மாசம் வருது இல்லைங்களா? அதுல இருந்து அவருடைய நேரடி களப்பயணங்கள் தொடரலாம் நான் நினைக்கிறேன். செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரா அவங்களுடைய பின்புலம் என்ன, அரசியல் பின்னால ஏதாவது ஊழல்கள் பண்ணிட்டு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா உடனே சேர்ந்தா பதவி கிடைக்கும்னு வருவாங்க சில பேர், சுயநலத்திலால வருவாங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விஜய் எப்பவுமே நிதானமாக தாங்க எல்லாமே செய்வார். அதனால இன்னைக்கு நடந்திருக்கிறது துவக்கம் தான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அவர் குறைத்து மதிப்பிட்டார்கள். அவர் ஒரு விஜயகாந்த் மாதிரி இருப்பார், அவர் ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பார். ஆனால் ஆக்சுவலாக என்னுடைய கருத்து விஜய் எம்ஜிஆர் மாதிரி தான் ஆக போகிறாரு. ஆனால் விஜய் வேற லெவலாக சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு இணையாக நாம கணக்கிடலாம். அவரு சும்மா அப்படி வெளியே போனார் கோயம்புத்தூர்ல, அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கிடைச்சது. மதுரைக்கு ஷூட்டிங்காக போனாரு, அங்க எப்படி தன்னெழுச்சியா மக்கள் வராங்க. இப்போ இன்ஸ்பயர் பண்ணாங்க. இப்ப 200 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து குவார்டரு பிரியாணி கொடுத்து வண்டியா எடுத்துட்டு ஆளுங்களை சேர்க்கறது, அரசாங்க பஸ்களை பயன்படுத்தி முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கூட்டம் சேர்க்கிறாங்களே திமுக, அது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை. தாவேக்கால the one and only leader is விஜய் தான். அவர் தான் மேக்கர், அவர் தான் டிசிஷனை ஃபைனல் பண்ண போறவரு. அதனால மற்றவங்க எல்லாம் அவருக்கு அசிஸ்ட் பண்றக்கூடிய வேலையை தான் செய்யறாங்க. அதுல நான் இவர் 2-3 ஜெனரல் செக்ரட்டரியை கொண்டு வந்துட்டாரு, குழப்பம் வரும், அதிகார போட்டி ஒரு போட்டியும் வராது. பிகாஸ் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி விஜய் இஸ் எமர்ஜிங் ஆஸ் எ சுப்ரீம் லீடர். இப்போ நீங்க ஒரு சுப்ரீம் லீடருக்கு எவ்வளவு கமாண்டர் இருந்தாலும் எல்லாரும் உபயோக பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்க எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெருசா செய்தியில சோசியல் மீடியாலாம் பேசிட்டு இருக்காங்க. முன்னாள் நீதிபதியான சுபாஷ் அவர்களா இருக்கட்டும், முன்னாள் IARS ஆபீசரா இருக்கக்கூடிய அருண்ராஜ், அது மட்டும் இல்லாம திமுக எம்எல்ஏ ஒருத்தர், அதிமுக எம்எல்ஏ 2 பேருன்ட்டு பலதரப்பட்ட முக்கியமான நபர்களை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது தாங்க. அதாவது திரு விஜய் அவர்கள் கட்சியில இணையணும்னு நிறைய பேரு இது போல ரொம்ப நாளா மாசக்கணக்குல காத்துட்டு இருக்காங்கன்றது செய்திகள் வந்த வண்ணம் இருந்துட்டு தான் இருக்கு. இது அவர் உடனடியா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டா அது கட்சிக்கு நல்லா இருக்காதுன்றதால கொஞ்சம் அவங்கள பத்தி எல்லாம் பின்புலம்லாம் விசாரிச்சு அதுக்கப்புறம் இப்போ சில முடிவு எடுத்து இப்ப கூட ஒரு 6 பேரை தான் சேர்த்திருக்காரு நான் நினைக்கிறேன். 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் ஒரு கல்வியாளர், ஒரு முன்னாள் நீதிபதி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தார் போல இருக்கு, அப்புறம் ஒரு IRS ரிட்டையர்ட் ஆபீசர். அது ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே அவர் எப்போ VRS கொடுத்தாரோ, ரெசிக்னேஷன் கொடுத்தாரோ அன்னைக்கே அவர் தாவேக்கால இணைவதற்காகத்தான் கொடுக்குறாரு அப்படின்றது பொதுவெளியில வந்துடுச்சு. ரெண்டாவது அவர் மிஸ்டர் அருண்ராஜ் நீண்ட நாட்களாக திரு விஜய் அவர்களோடு அரசியல் ரீதியாக மறைமுகமாக, வெளிப்படையா இல்ல, அவர் மத்திய அரசு ஊழியரா இருந்ததால மறைமுகமாக பயணிக்கிறவர் என்பது அநேகமா எல்லாருக்கும், ஊடகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தாங்க. அதனால இது இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, RSCல எல்லாம் இருக்காங்க. அவர் அவர் மாவட்ட செயலாளர்களையே எந்த அளவுக்கு இன்னும் ஒரு 10-12 பேரை போடாம இருக்காரு. காரணம் என்னன்னா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பின்புலத்தையும் ஆய்வு செய்து
அதுக்கப்புறம் அவங்கள எடுத்துக்கிறதுன்றது ஒரு நல்ல மெத்தடு தான். எல்லாரும் வர்றவங்களெல்லாம் கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி எடுத்துக்காம செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரா அவங்களுடைய பின்புலம் என்ன, அரசியல் பின்னால என்ன, ஏதாவது ஊழல்கள் பண்ணிட்டு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா உடனே வந்தா சேர்ந்தா பதவி கிடைக்கும்னு வருவாங்க சில பேர், சுயநலத்திலால வருவாங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விஜய் எப்பவுமே நிதானமாக தாங்க எல்லாமே செய்வாரு. அதனால இன்னைக்கு நடந்திருக்கிறது துவக்கம் தான் நினைக்கிறேன். An exodus of leaders from all other political parties will come to TVK in due course. பாருங்க, நிறைய பேர் வருவாங்க. இப்ப அடுத்த கட்ட நகர்வா டிவிகே ஓடுது எப்படி சார் வந்து இருக்கும்? ஆக்சுவலா இப்ப ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து விஜய் அவர்களுக்கு இப்ப வந்து முடிச்சாச்சு. ஃபுல்லா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து இறங்க போறாரு அப்படின்ட்டு வெளிப்படையா வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அவரோட ஸ்டெப் என்னவா சார் வந்து இருக்கும்? நான் என்ன யூகிக்கிறேன்னா, அவருடைய பிறந்த நாள் 22ஆம் தேதி ஜூன் மாசம் வருது இல்லைங்களா? அதுல இருந்து அவருடைய நேரடி களப்பயணங்கள் தொடரலாம் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்துங்க 4 முனை போட்டி. 2026 சட்டமன்ற தேர்தல்ல 4 முனை போட்டியை தான் எதிர்கொள்ளும் போல தெரிகிறது இன்னைக்கு இருக்கிற ஆஸ் ஆஃப் நவ் சூழலை பார்த்தா. திமுக கூட்டணி, பாஜக, அண்ணா திமுக, அப்புறம் இன்னும் யார் யார் சேர போறாங்கன்னு தெரியல ஒரு மாதங்கள்ல. அதே போல வந்து நாம் தமிழர் கட்சி அவர் சொல்லிட்டாரு, கட்சி தொடங்கினதுல இருந்து இன்னி வரைக்கும் நாங்க தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. பாவேக்காவும் இன்னைய வரைக்கும் 2 விஷயத்த விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து இதுவரையில கன்சிஸ்டன்டா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சில வருடங்களாக. அதாவது விஜய் அறிவிச்சார் இல்லையா விக்கிரவாண்டி மாநாட்டுல, கொள்கை எதிரி ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு பாஜகவையும், ஒன்றியத்தில் ஆகக்கூடிய பாஜகவையும், பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்ற அரசியல் எதிரி தமிழகத்தை ஆளக்கூடிய திமுகவும், இவங்க 2 பேரை தவிர யார் கூட வேணா அவங்க சேருவாங்க. அப்படி சேரும் பட்சத்துல அவர்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுப்போம், கூட்டணி ஆட்சியை உறுதி செய்வோம். முதல் முறையா ஒரு அரசியல் கட்சி வெளிப்படையாக பொதுவெளியில இப்படி சொன்னது விஜயுடைய கட்சி தான். இப்ப இன்னைக்கு விஜய் ஆரம்பத்துல அவர் குறைத்து மதிப்பிட்டார்கள். அவர் ஒரு விஜயகாந்த் மாதிரி இருப்பாரு, அவர் ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பாரு. ஆனா ஆக்சுவலா என்னுடைய கருத்து விஜயகாந்த் விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் ஆக போறாரு. அதாவது எம்ஜிஆருக்கு அடுத்து திரையுலகத்துல இப்ப ஜெயலலிதா வந்தாங்க, ஆனா அது எம்ஜிஆர் கட்டி வச்ச மாளிகையே அவங்க பராமரிச்சாங்க, அதை டெவலப் பண்ணாங்க. கட்சியை தோற்றுவித்தவர் அண்ணா திமுக என்ற திமுகவுல இருந்து வெளியே வந்து. அப்போ அந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா திணை உலகத்துல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பாக்கியராஜ் வந்திருக்காரு, டி ராஜேந்திரன், ஏன் இப்ப பிஜேபியில போய் சேர்ந்தாரு, கட்சியை கலைச்சிட்டு சரத்குமார், எவ்வளவு பேர் கலை உலகத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆனா வந்து விஜய் வந்து பேரலாவா சொல்லணும்னா எம்ஜிஆருக்கு இணையாக நாம கணக்கிடலாம். எம்ஜிஆர் வந்து அவர் வந்து மறைந்து விட்டார். அவர் ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தி பெற்ற, இன்னைக்கு அவர் இறந்து 25-30 வருஷம் ஆனா கூட மக்கள் அவரை நினைவுபடுத்துகிற அளவுக்கு அவர் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக என்னைக்கும் இருப்பாரு. அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அதற்கு இணையான ஒரு செல்வாக்குள்ள தலைவராக தமிழ்நாட்டுல விஜய் வந்து வருவார் என்பதை இன்னைக்கே நம்ம உணர முடியுதுங்க. அவரு சும்மா அப்படி வெளியே போனார் கோயம்புத்தூர்ல, அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு வந்து வரவேற்பு கிடைச்சது. மதுரைக்கு ஷூட்டிங்காக போனாரு, அங்க எப்படி தன்னெழுச்சியா மக்கள் வராங்க. இப்போ இன்ஸ்பயர் பண்ணாங்க. இப்ப 200 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து குவார்டர் பிரியாணி கொடுத்து வண்டி வண்டியா எடுத்துட்டு வந்து ஆளுங்களை சேர்க்கறது, அரசாங்க பஸ்களை பயன்படுத்தி முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் கூட்டம் சேர்க்கிறாங்களே திமுக, அது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, ஆர்கனைஸ்டு. இப்ப லேட்டஸ்டா கூட மதுரையில பண்ணாங்க, ஃபெயிலியர். ஆனா இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வரக்கூடியது தன்னெழுச்சியாக தானா சேர்ற கூட்டம். இப்ப அது வந்து நாளுக்கு நாள் அதிகமா தான் ஆகுது. இப்ப வந்து அருண்ராஜ், முன்னாள் ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அந்த பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சார்.
இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திருப்போம், விசிகால இருந்து ஆதவ அர்ஜுனா வந்து வந்தாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. சோ இன்னைக்கே வந்து ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏ, 2 முன்னாள் அதிமுக எம்எல்ஏ வந்து சேர்ந்திருக்காங்க. விஜய் வந்து எந்த அளவுக்கு தன்னோட கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க சார் இந்த மாதிரி? இல்ல ரொம்ப அவர் நிதானமா தான் பண்றாரு. ஆனா கொஞ்சம் வேகமா பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி காலம் இன்னும் தொடங்குனதே தாமதமா. வந்து ஆமா. இப்பதான் 24ல தான் ஆமா கட்சியை சார். தொடங்கினாரு. 24 பிப்ரவரியில. இப்ப ம். தேர்தல் 26 மேல வரப்போகுது. ஸோ இஸ் ஹேவிங் ம். டைம் ஆன் ஹேண்ட்ன்றது வந்து ரொம்ப ம். ஷார்ட்டா இருக்கிறதால இன்னும் பல மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களே போடாம இருக்கிறது என்பது அவ்வளவு ம். சரியானதா எனக்கு தெரியல. ஸோ பார்க்கணும். ம். ஆனா அரசியல்ல வந்து சில விஷயங்களை வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரொம்ப 100% பியூர்லாம் எங்கேயும் கிடைக்காதுங்க. ம். 100% நல்லவனெல்லாம் தேடினீங்கன்னா நீங்க ம். தேர்தல் அரசியல்லயே இருக்க முடியாது. இருக்கிறதுல ம். நல்லது என்ன? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். 51% ம். நல்லவனா இருந்தானா இழுத்து போட்டுங்க. ம். 51% கெட்டவனா இருந்தானோ தூக்கி போட்டுருங்க. அப்படிதான் 100% பியூர்லாம் அவர் கோல்டெல்லாம் எதிர்பார்த்தாருன்னா அது வந்து ரொம்ப சிக்கல். ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. அதனால ம். மக்கள் சேவை, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சிக்கு அவங்க ஹெல்ப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாரு. இப்போ பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அந்த லெட்டர்ல கூட நான் பார்த்தேன். அருண்ராஜ் அவருக்கு கொடுத்த லெட்டர்ல கூட புஷி ஆனந்தின் வழிகாட்டுதல்ல ம். தான் இந்த மத்த பொதுச் செயலாளர்கள் அவங்க பேர் பொதுச் செயலாளர் தான பிராக்கெட் போடுறாங்க பாருங்க. ஆதவ் அர்ஜுனாக்கு பொதுச் ம். செயலாளர் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இல்லையா? ஆமா அதே சார். போல ஆக்ஷன் இப்ப மேனேஜ்மெண்ட். அருண்ராஜ் அவர்களுக்கு ப்ரொபகண்டா அண்ட் பாலிசி. கொள்கை பொறுப்பு. அவ்வளவுதான். அதாவது கொள்கை ஆமா பரப்பு சார். செயலாளர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொதுச் ம். செயலர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஆனா பொதுச் செயலாளர் ம். என் ஆனந்த் இருக்கார் இல்லையா? அவரு வந்து எல்லாருக்கும் மேல ம். ஜெனரல். அவரு வந்து ஆமா. எல்லாருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒரு பிரின்சிபால் இருப்பாரு. அவரு கீழே ஹெட் ஆஃப் ம். தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், தமிழ் ம். அந்த ம். மாதிரி தான் ம். இப்ப ம். ஆதவ் அர்ஜுனா அது. அதனால இதுல ஒண்ணும் பெரிய சிக்கல்லாம் வராதுங்க. ம். அல்டிமேட்லி நான் அடிக்கடி சொல்றதுதான். தாவேகால ம். வந்து த ஒன் அண்ட் ஒன்லி லீடர் இஸ் விஜய் தான். அவரு தான் விஜய். டிசிஷன் மேக்கர். அவரு தான் டிசிஷனை ஃபைனல் பண்ண போறவரு. அதனால ம். மற்றவங்க எல்லாம் அவருக்கு அசிஸ்ட் பண்றக்கூடிய வேலையை தான் செய்யறாங்க. அதுல நான் இவர் 2-3 ஜெனரல் செக்ரட்டரியை கொண்டு வந்துட்டாரு, குழப்பம் வரும், அதிகார ம். போட்டி ஒரு போட்டியும் வராது. பிகாஸ் ம். எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி விஜய் இஸ் ம். எமர்ஜிங் அஸ் ஏ சுப்ரீம் லீடர். இப்ப நீங்க எஸ். ஒரு சுப்ரீம் லீடர் கீழே எவ்வளவு கமாண்டர் இருந்தாலும் எல்லாரும் ஒபே பண்ணுவாங்க. ம். இன்னைக்கு திமுகல அப்படி இருக்கா? கண்ட்ரோல் இருக்கா? யார் மந்திரியாவது முதலமைச்சரால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ம். அதனால திமுகல வந்து அப்படி ஒரு கண்ட்ரோல்லாம் இல்லைங்க. அவங்கவுங்க குறுநில மன்னர்களா இப்ப திருச்சினா நேரு, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பூரா அவரு தான் மன்னர், குறுநில மன்னர். ம். இப்ப வடார்காடு வேலூர் அப்படின்னு சொன்னா துரைமுருகன். இப்படி அவங்கவுங்க குத்தகை எடுத்த மாதிரி இருக்காங்க. அது திமுகல வந்துங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ வீடு. கலைஞர் கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம் அது வந்து தலைமையில இருந்துக்கும். அங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க மாவட்டத்துல அவங்கவுங்க குடும்பம். நேரு பையன், பொன்முடி பையன், துரைமுருகன் அந்த குடும்ப அரசியலை வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால அங்க வந்து டிசிப்ளினு, மக்கள் நலன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடிச்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அடிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பேட் டைம் தான் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் திறந்த உடனே டாஸ்மாக் மேல போட்டிருக்கக்கூடிய அந்த இடைக்கால தடை வந்து ரிவோக் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த ஏன்னா நேத்து மதுரையில அமித்ஷா பேசும்போது கூட இடியே 1000 கோடி தான் சொன்னாங்க. இவர் 35,000 சில்லறைக்கு போயிட்டாரு. என்ன கேட்டா லட்சம் கூட நடந்திருக்கலாம் கணக்கில் வராம. அதனால இந்த ஊழல் விசாரணை ஒழுங்கா நடந்ததுன்னா நல்ல கேள்வி கேட்டுங்க. ஏன்னா த பிக்கெஸ்ட் வாஷிங் மிஷின் இன் இந்தியா இஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி தான். எந்த ஸ்டேட்ல எவன் ஊழல் பண்ணாலும் அவனை தூக்கின்னு வந்து போட்டு
வாஷ் பண்ணி ம், ஒயிட் பண்ணி ம், கட்சியில சேர்த்துக்குவாரு, இல்ல கட்சிக்கு கூட்டணி வச்சுக்குவாரு. அதனால ம், ஒழுங்கா இதை செய்வாங்களான்னு எனக்கு சந்தேகம். ஏன்னா அரசியல் ம். லாபத்துக்காக திமுகவை சைலண்ட் பண்ணி கூட்டணிக்கு ஆமா. வரலன்னா காங்கிரஸை கைட்டி விட்டுரு, நாங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எதிர்க்காத, Yes, sir. நாங்க கண்டுக்காம இருக்கிறோன்ற மாதிரி சில வேலைகள் செய்வாங்க மறைமுகமாக. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடு வந்தவனும் அந்த ஆளுங்க டெல்லிக்கு ஓடுவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க? ஆமா sir, ஆமா sir. இப்ப கூட அது நடந்தது துரைமுருகன், சமீபத்துல. ஜெகத் ரட்சகன் இரவோடு இரவா ஓடுவாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி போவாரு. இப்ப கூட ம். நம்ம இவரு போவாதவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஆமா sir, ஆமா. ஏன்னா டெல்லியில நான் முதலமைச்சர். நினைக்கிறேன் ஏதோ தாயத்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மந்திரிச்சு. அந்த தாயத்தை கட்டிக்கிட்டாங்கன்னா இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ்ல இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.